ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா உங்களுடைய மஸ் மணிக்கணக்கா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அம்மா வீட்டில் இருந்து ஒரு 1 டே விலாக் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு டே விலாக் தான் இன்றைக்கி. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன்னா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயிலை மறக்கவே முடியாது. ஸோ இந்த பெருமாள் கோயிலில் தான் எனக்கு மேரேஜ் ஆனது. ஸோ அதனால் இது அம்மா ஊரோட பெருமாள் கோயில். அப்புறம் உள்ளே அம்மன் கோயில் இருக்குது. அம்மா ஊர் பார்த்திங்கன்னா அரசர் குலம். ஸோ அப்படியே அரசர் குலத்துக்கு வந்தாக்கே நானும் மொட்டை மாடிக்கு போயிட்டு அப்படியே ஊரை சுற்றி காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு வந்தேன். இது ஃபுல்லாமே வயக்காடு தான். இந்த வயக்காடு தண்ணி இருக்கும்போது நட்டிருப்பாங்க நாற்று. ஸோ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ இப்போ தண்ணி இல்லைனாக்கா நாற்று நடலை. ஸோ அப்புறம் நான் கீழே வரலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ அண்ணாவும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அண்ணா டீ வியாபாரம் பார்க்குறாங்க. அதனால் அண்ணா டீ வியாபாரம் பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே அண்ணா கிட்ட மாடியில் நின்று கொஞ்ச நேரம் அண்ணா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அண்ணா கீழே பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வேளையாக மதியான சாப்பாட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். என்ன ரெடி பண்ணோம் பார்த்திங்கன்னா, உளுந்தஞ்சோறு, அப்புறம் சிக்கன் குழம்பு, சிக்கன் 65 தான் ரெடி பண்ணோம். ஸோ அப்படியே ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு பசங்க, அதேமாதிரி அம்மா அப்பா, என்னோடய ஹஸ்பண்ட், அதேமாதிரி அண்ணி எல்லோரும் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்தாங்க. ஃபேமிலியாக சாப்பிட்றதுனால எவ்வளோ நல்லாயிருக்கும் பார்த்திங்களா. நான் ரொம்ப நாள் ஆகிட்டு அம்மா வீட்டில் ஒன்னடியாக உட்காந்து சாப்பிட்டு. சரி அம்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா, சரி அம்மா வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு அம்மா வீட்டில் சிக்கன் எடுத்து எல்லாம் சமையல் நாங்கள் ரெடி பண்ணோம். நானும் அண்ணியும் சேர்ந்து தான் ரெடி பண்ணோம். ரெடி பண்ணிவிட்டு சாப்பிடாம ஃபஸ்ட்டு சாப்பிட்றது நீங்கள் உங்களை எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன வீடியோ எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பசங்களை எல்லாத்தையுமே சரி அப்பா அம்மா எல்லாரையும் சாப்பிட்ற வீடியோலாம் எடுத்தேன். ஸோ ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஃபேமிலியாக சாப்பிட்றதுனால எவ்வளோ என்ஜாயாக இருக்கும். உங்களுக்கும் அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலியாக சாப்பிட்றதும் சரி, ஃபேமிலியோடு இருக்கிறதும் சரி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.
குழந்தைங்களோட ஃபன் பண்ணிவிட்டு டான்ஸ் பண்ணாங்க குழந்தைங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடு பார்த்திங்கன்னா அண்ணா வீட்டில் வந்து 2வது ஒரு வீடு கட்டியிருக்காங்க. இது வந்து சிம்பிளாக ஒரு பெட்ரூமு, நான் ஒரு கிச்சன் கனி. இந்த வீடியோ கூட நீங்கள் ஏற்கனவே ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் இந்த வீடு கட்டும்போது. சரி அப்படியே உள்ளே போய் பார்த்தா அப்பா வந்து வீடு கழுவிட்டு இருந்தாங்க. இந்த வீட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் நம்ம சாமான்லாம் ஷிஃப்ட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு முன்னக்கூட்டியே அப்பா வந்து ஃபுல்லாக தூத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே க்ளீன் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு அப்பா தான் வீடு கழுவுனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு திங்ஸாக வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் அப்படியே உங்களுக்கு தோட்டத்தெல்லாம் காமிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமே நான் பார்த்ததில்ல. நான் அன்றைக்கி வரும்போது கெட்டியிருந்தாங்க, ஆனால் உள்ளே பார்க்கல. ஸோ அதனால் நானும் இன்றைக்கி தான் பார்த்துட்டு சரி அதையும் உங்களுக்கு வீடியோவில் காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதான் அப்பா வீட்டில் கட்டியிருக்க பெட்ரூம். ஸோ இதில் வந்து எதுவுமே திங்ஸ் இன்னும் எடுத்து வைக்கல, ப்ராப்பராக நம்ம எதுவுமே ரெடி பண்ணலை. சரி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அப்பா வீட்டில் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் தண்ணியும் போர் தண்ணியும் இருக்குது, ப்ளஸ் ஆத்தண்ணிக்கும் எல்லாமே நல்லா எடுத்து வச்சிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஆட்டுக்குட்டி இருக்குது. ஸோ இந்த ஆட்டுக்குட்டி ரொம்ப சேட்டை பண்ணுது, எல்லாரையும் கடிக்க ஆரம்பிச்சிட்டா. அதனால் இதை கூட்டில் அடைச்சி போட்டிருக்கு. கொஞ்சம் நேரம் வெளியே விடுவாங்க, ஏன்னா எல்லாத்தையும் கடிக்குது. ஸோ அதனால் அடைச்சி போட்டிருந்தாங்க. குச்சி வீட்டிலேருந்து மாடி வீட்டுக்கு வருது. ஆமாம், ஜாமான் வந்துட்டு கிரைண்டர் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஒவ்வொரு ஜாமானாக வரும். ஃப்ரிட்ஜு என்ன ஆகட்டும், அது குட்டி இருக்கு பாரு. வந்து கரெக்டா வை, அந்த காரில் உட்காருதான்னு பார்த்து வை. புறப்படி நீ நீ தூக்கி நீ தான் தூக்கணும். இன்னும் கொஞ்சம் இது ஒரு கல்லு இருந்துச்சு, நல்லா இருக்கும். இந்த பக்கம் தண்ணி வரும். இந்த ஒரு டே வந்து செம்மையாக போச்சு. ஸோ நம்ம ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுற ஒரு ஃபீலு தனி ஃபீல். ஸோ நீங்களும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு இப்படி என்ஜாய் பண்ணீங்களா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய் பாய்.
பாய்.